ஓம் ஈஸ்வரா குருதேவா. நோய் என்று கேட்காது. என் குடும்பம் ஒற்றுமையா இருக்க வேண்டும், என் குழந்தைக்கு திருமணமாக வேண்டும், அந்த அருள் வேண்டும், எங்கள் தொழில் வளம் பெற வேண்டும், எங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வர வேண்டும், அதற்கு அந்த அருள் வேண்டும் என்று இப்படி கேட்டு பழகும். இதுக்கு எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் போயிடுங்க. அது மீண்டும் மீண்டும் என்ன அது நமக்குள் இந்த உயர்ந்த நிலை வர வர நமக்கு வர இல்லை என்றாலும் அவங்க தன்னாலே கொண்டு கொடுக்கும் நிலையும் வரும். பார்க்கலாம், உங்க எண்ணம் அவர்கள் உயர்த்தும், அங்கு வருவாய் வைக்கும், நாம் கொண்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொஞ்சம் காலதாமதமாகும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டோம்னா வருவதையும் தடுத்து அவங்களும் வராத நிலையில் வரக்கூடிய பாக்கிகளுக்கு இதை போல அது அவர்கள் மீண்டும் நீங்க சங்கடப்பட்டால் அந்த சங்கடம் அவங்களுக்கு வராது, நமக்கு வராது, நாமும் சங்கடப்படும். அவர் கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க முடியும் என்றால் சங்கடம். இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் எப்பவும் வரும் நம்மளுக்கு கொடுப்பார் என்ற உணர்வை வளர்த்துக் கொள்ளும் உங்களுக்குள். இது ஒவ்வொரு நொடியிலும் நாம் பிறருடைய நிலைகளை குறைகளை எண்ணாது அவர்கள் நிறைவேறுவர் நமக்கு வரும் என்றும், நமக்குள் நிறைவான உணர்வை எடுத்தால் நிறைவான உணர்வு வெளிப்படுகின்றது. நாம் சொல்லை கேட்ப உணர்வு நிறைவான மனங்கள் வருகின்றது. அவர் வாழ்க்கையில் மகிழும் உணர்வுகளை அங்கு இயக்கத் தொடங்குகின்றது. ஆகவே நாம் அருள் வாழ்க்கை வாழ்வோம். பேரானந்தம் பெற்றும் நமக்குள் ஏகாந்த நிலை என்றும் ஏகாதசி என்ற 10வது நிலைகளை நாம் அடைவோம். அருள் வாழ்க்கை வாழ்வே. அனைவரும் அருள் வாழ்க்கை வாழச் செய்யும் அந்த சக்தி உங்களிலே பெருகும். உங்கள் பார்வையில் அனைவரும் நலம் பெறுவர். அனைவரும் ஆனந்தப்படும் அந்த நிலையை நீங்களும் கண்டு நீங்களும் உங்கள் உடலில் ஆனந்தம் என்ற பேரானந்த நிலையை பெறும். ஏனென்றால் பலர் நிலையில் நாம் ஆனந்தப்படும்போது பேரானந்தம் வருகின்றது. ஒருவர் என்ற நிலையில் ஆனந்தம் என்ற நிலை அவர் சொன்னார் இவர் சொன்னார் பேரானந்தம் ஆகின்றது. ஆகவே எல்லாம் பேரானந்த நிலையை உங்கள் பார்வையில் அனைவரும் நலம் பெற வேண்டும். அதை கண்டு நீங்கள் பேரானந்தப்படும் அந்த நிலை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்.